பக்தி இன்ஃபோ நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது ஜோதிடர் சுபாஷ் பாலகிருஷ்ணன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். இப்போது சனி அப்படின்னாலே மக்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பெரும்பாலும் பயம் தான் ஏற்படும். சனி வர போகிறாரு அப்படின்னா ஏதோ ஒரு பெரிய ஒரு பிரச்சனை நமக்கு வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இப்போ சனி வக்ர பயிற்சி அப்படின்னு சனினாலே மக்களுக்கு பயம். இந்த வக்ரம் அப்படின்றது கூட கொஞ்சம் தானே இருக்கும் அப்படின்றாங்க. அதோடைய உண்மையான அர்த்தம் என்ன சார்? சனி வக்ர பயிற்சி அப்படின்றது என்ன? சனி வக்ர பயிற்சினா எல்லாரும் வக்ரம் அப்படிங்கிற வார்த்தையை நார்மல் தமிழுடைய வார்த்தைக்கு ஒப்பிடுறாங்க. ஜோதிடத்தில் வக்ரத்துக்கு அர்த்தமே வேற. நார்மலாக வக்ர புத்தி படைச்சவன் அப்படின்னா நேர்மறையான எண்ணங்கள் இல்லை, எதிர்மறையான எண்ணங்கள் படைச்சதை வக்ரம்னு சொல்லுவோம். இங்கே ஜோதிடத்தில் அப்படி அதை பயன்படுத்த முடியாது. வக்ரம் அப்படின்னா இங்கிலீஷில் ரெட்ராகிரேட் அப்படிம்பாங்க. ஆன்டி கிளாக் வைஸ் ஒரு கடிகாரம் இப்படி சுற்றினா நேரடியாக சுற்றுது, பின்னாடி சுற்றினா அதுதான் வக்ரம்னு சொல்கிறோம். ஒரு சக்கரை முன்னோக்கி சுற்றினால் அது நேர்கதி, பின்னோக்கி சுற்றினால் ரிவர்ஸ் வந்தால் அது வக்ரம்னு சொல்கிறோம். அப்படி தான் அந்த சனியும் சில கிரகங்களும் கூட அப்பப்போ வக்ரம் அடைவார்கள். சூரியன் இருக்கிற இடத்துலேருந்து 5, 6ஆம் இடத்திற்கு தொலைவில் இருக்கக்கூடிய எல்லா கிரகங்களும் வக்ரம் அடைவாங்க. அந்த புல் புஷ் அப்படிங்கிற கிராவிடேஷனல் இதை வச்சு ஆர்பிட் சிஸ்டமில் இந்த மாற்றங்கள் நிகழ்ந்தே இருக்கும். ஒரு வளையத்தில் சுற்றுறாங்க, திடீர்னு பார்த்தீங்கன்னா இப்படி நேர்கதியில் சுற்ற வேண்டியது இப்படி சுற்றுவாங்க, மாற்றி சுற்றுவாங்க. அதுதான் ரெட்ராகிரேட்னு சொல்லுவாங்க. சனி வக்ரகதி அடைந்தால் என்ன? சனி என்பவர் முழுமையான பாவ கிரகம். அவர் வக்ரமடையும் போது தன்னுடைய மொத்த பாவத்துவத்தை இழப்பார், மிகப்பெரிய சுபத்துவத்தை பெறுவார். சனி கொடுப்பார், எவர் தடுப்பார்னு சொல்கிறோம். இந்த சனி கொடுக்கக்கூடிய விஷயங்கள் மனிதனுடைய மரணம் வரை இருக்கும், அவர் கூடவே இருக்கும், அது விலகாது. அவர் கொடுக்கக்கூடிய அனுபவம், அவர் கொடுக்கக்கூடிய காயங்கள், அவர் கொடுக்கக்கூடிய பணம், சொத்து எல்லாமே. அந்த சனி வக்ரகாத காலகட்டத்தில் இந்த ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது, என்டையர் ஜோடியாக் சிஸ்டத்துக்குமே இந்த வக்ர பயிற்சி அவ்வளோ நல்லது. காலபுருஷ தத்துவப்படி 12ஆம் வீட்டில் நடக்கக்கூடிய இந்த வக்ர பயிற்சி மொத்தம் 12 ராசிக்கும் இந்த உலகத்துக்குமே போர் நிறுத்தங்களை ஏற்படுத்தும், பல அமைதிகளை கொண்டு வரும், பொருளாதார நிலைகள் முன்னேறும், பல நல்ல விஷயங்கள் நடக்கும். அதனால் சனி 12ஆம் வீட்டில் வக்ரமடைகிறதுங்க என்பது கண்டிப்பாக இமிக்ரேஷன் சிஸ்டம்ஸ் எல்லாம் வேர்ல்டு வைடு நிறைய சேஞ்சஸ் வரும். அதே மாதிரி தூக்கம் என்பது நிறைய பேருக்கு நிறைய அதிகரிக்கக்கூடிய காலமாக வரக்கூடிய 138 நாட்கள் டிசம்பர் 11ஆம் தேதி வரைக்கும் இருக்கும். அதே மாதிரி தன்னைத்தான் உணரக்கூடியது, அந்த செயல்கள்லாம் நிறைய நடக்கும். தேடல் அதிகமாகும், ஆன்மீகம் அதிகமாகும். நாத்திகம் போய் ஆத்திகம் ஆட்சி கொண்டிருக்கு. கண்டிப்பாக சார், கண்டிப்பாக. நீங்கள் சனி வக்ர பயிற்சியை பற்றி பல விஷயங்கள் சொன்னீங்க. ராசி ரீதியாக நம்ம பார்க்கலாம் சார். மிதுன ராசியினருக்கு இந்த சனி வக்ர பயிற்சி காலகட்டங்களில் எந்த மாதிரியான நல்ல விஷயங்கள் நடக்கும் போது என்ன நல்ல பலன்கள் கிடைக்கிறதுக்கு? மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் வேலை செய்கிற இடத்துல ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய காலம் அப்படின்னு இருந்துச்சு இது வரைக்கும். மிதுன ராசிக்கு இந்த சனி வக்ர பயிற்சி என்ன தரப்போகுது அப்படின்னா பாசிட்டிவ் ப்ளஸ்ஸு தான். இது வரைக்கும் நெகட்டிவாக இருந்தது. வேலை செய்கிற இடத்துல ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க, ஆனால் இவங்களை யாருமே மதிக்க மாட்டாங்க. இவங்களால தான் கான்ட்ரிபியூஷன் அதிகமாக இருக்கும், ஆனால் இவங்க பேரில் இவங்க மேனேஜர் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன எறும்பு மாதிரி கூட ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க. அப்போது அதிக நேரமாகவும் வேலை செய்கிறேன், நல்லாவும் வேலை செய்கிறேன், குவாலிட்டியான ப்ரொடெக்ஷனும் கொடுக்குறேன், இருந்தும் மதிப்பு இல்லை, மரியாதை இல்லை, பணம் இல்லை, முன்னேற்றங்கள் இல்லை. அப்படி இருந்த மிதுனராசி அன்பர்களுக்கு இப்போ தான் மெதுவாக இந்த சனி வக்ர பயிற்சி சரியாக 27 ஜூலையிலேருந்து டிசம்பர் 11ஆம் தேதி 138 நாளும் ஒரு அதிசயத்தை, அபூர்வத்தை நடத்தக்கூடிய ஒரு சனி வக்ர பயிற்சி. என்ன அதிசயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த காலகட்டத்தில் வேலை செய்கிற இடத்துல நல்ல ரெகக்னிஷன், கம்மி நேரம் வேலை செஞ்சாலும் நல்ல அதிக பேர் கிடைக்கிறது. ஸோ அதுதான் டிஃப்ரென்ஸ். அதிக நேரம் வேலை செஞ்சும் நல்ல பேர் இல்லை. இப்போது கம்மி நேரம் வேலை செஞ்சும் அதிக பேர், நல்ல பேர். அது தவிர அப்ராடுக்கு போகணும்னு நினைக்கக்கூடிய மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டங்களில் தான் கடல் கடந்து செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். இப்போது நிறைய ஆசைகள் இல்லாத மனிதனே இல்லை, மிதுனத்துக்கு நிறைய உண்டு. இப்போ தான் மிதுனம் தன்னுடைய ஃபுல் பவரை யூஸ் பண்ணக்கூடிய தன்மையெல்லாம் நடக்கும். அதாவது கம்யூனிகேஷனில் எப்படி யார்கிட்ட பேசணும், நிதானமாக ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிற வார்த்தைக்கு மிதுனம் தான் பொருள். கன்னி அண்ட் மிதுனம் தான்.
ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணி பேசுவாங்க, நடந்துக்குவாங்க. இன்னும் சில பேருக்கு சொல்லப்போனால் வேலை மாற்றங்கள் நடக்கும். இப்போ நொந்து போய் ஒரு இடத்துல அப்படியே சகிச்சுக்கிட்டு குடும்பத்துக்காக வேலை செய்யக்கூடிய பல லட்சக்கணக்கான ஆண்கள் இருக்காங்க, பெண்களும் இருக்காங்க. அதில் முக்கியமாக ஆண்கள் அதிக ரேஷியோ ஆப்வியஸ்லி. இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பெண்டாட்டி இருக்கா, குழந்தைங்க இருக்காங்க, தன்னை நம்பி அப்பா அம்மா இருக்காங்கன்ட்டு என்னென்னலாம் பேச்சு வாங்கணுமோ ஆஃபீஸில் வந்து கழுவி ஊற்றுவான். சின்ன சின்ன நண்டு சுண்டெல்லாம் அள்ளி போட்டு போகும். இருந்தும் யாருக்கிட்டையும் பேசாமல் எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு வீட்டில் வந்து சிரிப்பான். ஏன்னா அந்த வீட்டுக்கு அந்த பிரச்சனை போக வேணான்ட்டு. அப்படி இருக்கக்கூடிய ஆண்கள் தான் அதிகம் மிதுனத்தில். அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆண்களுக்கு பெரிய அளவில் மாற்றங்கள், நல்ல ஒரு மரியாதை, மதிப்பு, இவ்வளோ நாள் செஞ்ச உழைப்புடைய பெனிஃபிட்டை அவங்க பார்ப்பாங்க. நான் சொன்ன மாதிரி வேலை மாற்றங்கள், இருக்கிற வேலையை விட பெரிய வேலை, நல்ல பெரிய கம்பெனி, இப்போ இருக்கிற பிராண்டோட இன்னும் ஹையர் பிராண்டில், கார்ப்பரேட்டில் பெரிய பொசிஷனும், நல்ல சம்பளத்தோட, பெனிஃபிட்ஸ் நிறைய. இப்போது ஹவுசிங் பெனிஃபிட், அந்த பெனிஃபிட்டு, கார் பெனிஃபிட்டுன்னு நிறைய பெனிஃபிட்டோட இதெல்லாம் கொடுப்பாங்க. இதெல்லாம் அனுபவிக்கக்கூடிய யோகங்கள் மிதுனத்துக்கு இப்போ இருக்குது. அதனால் இப்போ இது நாள் வரைக்கும் இருந்து வந்த தொழில் ஸ்தானத்தில் சனி வக்ரம் அடைகிறதுனால தொழில் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அதெல்லாம் முடிவுக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டங்கள். கண்டிப்பாக சார், நீங்கள் சொல்லியிருந்தீங்க கடல் கடந்த பயணத்தை வந்து இவர்கள் மேற்கொள்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது தொழில் ரீதியாக மட்டுமா, இல்லை படிப்பு ரீதியாகவும் மாணவர்கள் பயணம் மேற்கொள்வார்களா சார்? கண்டிப்பாக தொழில் ரீதியாக தான் அதிகமாக இருக்கும். ஏன்னா படிப்பு அப்படிங்கிறதுல இப்போ 3ஆம் இடம்னு சொல்லக்கூடிய ராசி 3ஆம் இடத்துல கேது இருக்கார். பிஹெச்டி ரிசர்ச் சம்மந்தப்பட்ட படிப்பை படிக்கக்கூடியவர்களுக்கு நல்ல காலம். ஆனால் ஐடி துறை வேறு மாதிரி விஷயங்கள், ஏன்னா இவங்க குரு இப்போது ஜென்மத்திலேருந்து விலகி தனஸ்தானத்தில் உச்சம் பெற்று இவங்களுடைய 6, 8, 10ஆம் வீடுகளை பார்த்துட்ருக்கிறாரு. இதில் சனி வக்ரம் அடைகிறார். ஸோ எதிரிகளெல்லாம் காலி பண்ணக்கூடிய நேரம். கொஞ்சம் கொஞ்சமாக பின்னாடி குத்துனவன், முன்னாடி குத்துனவன் இவெல்லாம் அடையாளம் கண்டுக்கிட்டு காலி பண்ணக்கூடிய நேரம். அது மாதிரி பட்ட அவமானம்னு இருக்கும் மிதுனத்துக்கு. நிறைய அவமானம் பட்டிருப்பாங்க. அதாவது இந்த நிலையெல்லாம் எனக்கு வரவே வராதுன்னு நினச்சிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வீட்டிலன்னு எடுத்துக்கிட்டோம்னா, மனைவி வந்து இப்போ கணவன் மட்டும் தான் சம்பாதிப்பார், அதுக்கு ஒரு மரியாதை இருக்கும். இப்போ குழந்தைங்கள்லாம் வளர்த்துருப்பார், ஒரு 14, 15 வயசு இருக்கும். இதுக்கு முன்னாடி குழந்தைங்கள்லாம் சகட்டு மேனிக்கு பேசியிருக்கோம் அப்பாவை. ஏன்னா குழந்தைங்களோட ஈஸி டார்கெட்டு இந்த காலகட்டத்தில் வந்து அப்பா தான். ஏன்னா எதை சொன்னாலும் உழைச்சி போடுவான். ஏடிஎம்மு, ஒரு பழைய செருப்பு, கிழிஞ்ச சட்டை எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு 40 வருஷம் வாழ்ந்து போயிடுவார். அதுக்கப்புறம் வந்து நம்ம மக்கள் வந்து அப்பா மை ஹீரோ அப்படி இப்படின்னு படத்துக்கு மாலையெல்லாம் போட்டு ஜெகஜோதி பண்ணுவாங்க. ஆனால் இருக்கும்போது அப்பாவை வந்து கண்டுக்கவே மாட்டாங்க. அந்த காலகட்டங்கள் தான் இப்போது. இந்த அப்பா அப்படிங்கிற ஒரு ஃபுல் பவரை வந்து ரியலைஸ் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமாக இது மாறும். என்னென்னா நிறைய விஷயங்களில் வீட்டில் வந்து சுப நிகழ்ச்சிகள், நிறைய விஷயங்கள் அந்த மாதிரி நடக்கக்கூடிய நல்ல ப்ராஸ்பெக்டிவான ஒரு பீரியடு மிதுனத்துக்கு. அதனால் இந்த சனி வக்ர பயிற்சி பல அன்பர்களுக்கு தெரியாத விஷயம் என்னென்னா, சிறு வயதில் நிறையா இவங்களை பெற்ற அப்பா அவமானப்பட்டிருப்பார். அந்த அவமானம் வந்து பார்த்திங்கன்னா வெளியவே காமிக்க மாட்டார். வீட்டுக்கு வந்து அப்படியே ஜம்முன்னு எதுவுமே தெரியாத மாதிரி உட்காந்துருப்பார். அந்த அவமானத்தை உணராத பசங்க கண்ட மேனிக்கு நடந்திருப்பாங்க. ஆனால் அவருக்கு தெரிஞ்சும் பசங்களையும் எதுவும் சொல்ல மாட்டார். இந்த பக்கம் அவமானத்தையும் தாங்கிக்கிட்டு பொண்டாட்டிக்கிட்ட கூட பல இதை சொல்ல மாட்டார். அப்படி இருப்பார். அந்த 8ங்கிறது தான் அதை சொல்கிறேன். அதாவது மிதுனத்துடைய 8ஆம் வீட்டை குரு பார்க்கறதுனால அதை சொல்கிறேன். இப்போ 8 வந்து அவமானத்தை கொடுக்கக்கூடிய இடம். அந்த இடத்த குரு பார்க்குறாரு. இது நாள் வரைக்கும் கொஞ்சம் காலகட்டங்களாக மிதுனம் வந்து யோசிச்சிருப்பாங்க, எங்கள் அப்பா என்னெல்லாம் அவமானப்பட்டாருன்னு. இவங்க அவமானப்படும் போது தான் அது புரியுது. நெருப்பு தொட்டால் சுட்டுருன்னா யாரும் புரிஞ்சுக்க ரெடியாக இல்லை. தொட்டதுக்கப்புறம் சுட்டதுக்கப்புறம் எந்த அளவு சுடும், எப்படி சுடுங்கிறத புரிஞ்சதுக்கப்புறம் ஆஹா அப்பா பெரிய ஆள் தான் அப்படின்னு உணர்றதுக்கே 35, 40 வயசு ஆகிடுது. இப்போ இந்த 8ஆம் இடத்துல இப்போ இந்த 8ஆம் வீடு காரணமாக மிதுனம் பட்ட அவமானங்கள் எல்லாம் ரிவர்ஸ் ஆகும். இவங்களை யார் யார் ரொம்ப ஏளனப்படுத்தினாங்களோ, ரொம்ப காயப்படுத்தினாங்களோ, ஹியூமிலியேட் அப்படின்னு சொல்லுவோம், அசிங்கப்படுத்தினாங்களோ, அவங்களுக்கு முன்னாடி செயல் வடிவத்தில் இவங்க பதில் சொல்லுவாங்க அந்த காலகட்டங்கள். அது மாதிரி 10ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய குருவினாலையும், தொழிலில் இப்போ வக்ரகதி அடையக்கூடிய சனினாலையும் பெரிய உயர்வு. பெரிய உயர்வுன்னா
ஒரு அங்கீகாரம். யாருக்குமே நீங்கள் கேட்டிங்கன்னா உனக்கு ஜென்ரல் மேனேஜராக உனக்கு பதவி உயர்வு கொடுக்குறேன்னு வேணாம்பாங்க, அதிக சம்பளம் கொடுக்குறேன்னு வேணாம்பாங்க. எல்லாரும் மேக்ஸிமம் எதிர்பார்க்குறது மரியாதை. வேலை செய்யக்கூடிய இடத்துல பெருசாக சம்பளமெல்லாம் வேணாங்க, இருக்கிற சம்பளம் கூட ஓகே, மெதுவாக 5% கொடுங்க, ஹைக்கு போகிறோம், ஆனால் மரியாதை ரொம்ப முக்கியம் அப்படின்னு. ஏன்னா தமிழர்களுக்கு தன்மான உணர்ச்சி கொஞ்சம் அதிகம், அதனால் அதை பண்ணுவாங்க. இப்போ அந்த இதெல்லாம் மிதுனத்துக்கு வந்து ஒரு பெரிய பாசிட்டிவ். வேலை செய்யக்கூடிய இடத்துல இவங்களை அசிங்கப்படுத்துனவங்களாம் அவனே வேலையை விட்டு போயிடுவான், இல்லை கம்பெனி அவனை வேலையை விட்டு அனுப்பிச்சிடும். இந்த ஒரு நல்ல ரெஸ்பெக்ட், அடுத்த பொசிஷனுக்கு இவங்க வருவாங்க. அந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் மாறும். மிதுனத்துக்கு ரொம்ப நல்ல பீரியட். இவர்கள் எந்த தெய்வத்தை வழிபட்டால் இன்னும் சிறப்பாக இருக்கும் சார்? அதாவது பள்ளி கொண்டிருக்கக்கூடிய ரங்கநாத பெருமான், ஒன்று ஜலநாராயணன் இருக்கார் நேபாளில், இல்லை ஸ்ரீரங்கத்திலே இருக்கார் திருச்சியில். ரங்கநாத சுவாமியை வந்து மிதுனராசி நேயர்கள் வழிபட அவருக்கு வந்து சத்யநாராயண பூஜை நடத்தணும். அதாவது பௌர்ணமி அன்னைக்கு நடத்தணும். ஒவ்வொரு மாதமும் வீட்டில் ஒரு ஐயரை கூப்பிட்டு சிறிய அளவில் பௌர்ணமி சத்யநாராயண ஸ்தோத்திரங்கள், நாமாவளிகள், சகஸ்ர நாமங்கள்லாம் படிக்கிறது. இதெல்லாம் மிதுன ராசிக்கு என்னடா அப்படி என்ன நடந்துட போகுது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கூட நான் சொல்கிறோம், அப்படி நினைக்கவே வேணாம். எத்தனை பிரச்சனை உங்களுக்கு இருக்கட்டும், எவ்வேற்பட்ட பிரச்சனைகள், நீங்கள் வரவே முடியாது, இனிமேல் தோத்துட்டேன் அப்படின்னு முடிவு பண்ணவங்களா இருந்தால் கூட இதை முயற்சி பண்ணி பாருங்கள், டோட்டல் சேஞ்ச் இருக்கும். கண்டிப்பாக சார். இவர்களுக்கு 100க்கு எவ்வளோ மதிப்பெண் கொடுக்கலாம் சார்? மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் 100க்கு வந்து ஒரு 60 மதிப்பெண்கள் கொடுக்கலாம். இந்த ஒரு சனி வக்ர பயிற்சி சிறு பிரச்சனைகள் இருந்தாலும் தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். கண்டிப்பாக இந்த சனி வக்ர பயிற்சி காலங்களில் பல்வேறு விஷயங்கள் வந்து மக்களுக்கு தேவையான பல்வேறு விஷயங்கள் சொன்னீங்க சார். கண்டிப்பாக இந்த சனி வக்ர பயிற்சி காலங்கள் மக்களுக்கு உங்களுடைய பதிவு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி வேறொரு பதிவுடன் இன்னொரு நாள் உங்களை சந்திக்கலாம். நன்றி. நன்றிம்மா. இந்த வாய்ப்பை கொடுத்த பக்தி இன்ஃபோ சேனல் நேயர்களுக்கும் அனைத்து டெக்னீஷியன்ஸுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் வணக்கங்கள்.